வந்து சமையல் பண்ணி முடிச்சிடுறாங்க சீக்கிரமாகவே. அதை பார்த்துட்டு மதி வராங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு, என்ன மதி இவ்வளோ சீக்கிரம் சமையல் பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் சொன்னேனே, சேலட், முட்டை ஆம்லேட், அதுக்கப்புறமா ரசம் கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம் வச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னோடனே, மதி இவ்வளோ சிம்பிளாக சமையல் பண்ணிட்டியா அப்படின்றாங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. சேலட்க்கு பண்ணிட்டேன், அதே மாதிரி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோம். ஐயோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அத்தையும் மாமாவும் சாப்பிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே தயிர் ஊறுகாய் இருக்குன்னு, அதை கூட எடுத்து வச்சுட்டேன் அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி டைம் ஆகிடுச்சு, என்ன சமையலாம் முடிச்சாலா இல்லையா சமையல்லாம் முடிச்சுட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மலர் சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் கரெக்டாக சுரேஷ் அங்கே வந்துடுறாரு. டேய் சுரேஷ், என்னடா வந்துட்டியா சாப்பாடுக்கு? ஆமாம்மா, இந்த சைடு ஒரு வேலையாக வந்தேன், சரி வீட்டில் எப்படி சாப்பிட்டு போயிடலாம், வந்து நல்லதாக போச்சுடா, இன்றைக்கி உன் பொண்டாட்டி தான் சமைச்சா அப்படின்னோடனே, அப்போ நான் சரி கிளம்புறேம்மா. ஏன்டா கிளம்புற? என்ன அவள் சமைச்சா சாப்பிடக்கூடாதா? அவள் எல்லாருக்காகவும் தான் சமைச்சிருக்கா, அதனால் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டுல, இங்கே பாரு உன் பொண்டாட்டி என்ன சமைச்சிருக்கா, ஏன் சமைச்சிருக்கா, எப்படிலாம் சமைக்கிறா அப்படின்னு நீயும் தெரிஞ்சுக்கிட வேணாம், அவள் லட்சணத்தை சாப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்னே உன்னை யோசிக்கிறார் சுரேஷ். ரொம்ப யோசிக்காது சுரேஷ், வந்து சாப்பிடு, மதி நல்லா தான் சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து உட்காடுறாங்க, மதி தட்டு வைக்கிறாங்க, அடுத்து வந்து பரிமாறுறாங்க. மலரும் வந்து கூட சேர்ந்து பரிமாறிட்டு இருக்காங்க, 2 பேருமே சேர்ந்து சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து சேலடு, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லெட் எல்லாமே வைக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு 3 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல், என்ன இவ்வளோ தான் பண்ணியா, வேறு எதுவும் பண்ணலையா அப்படின்றாங்க. சரி, பொரியலெல்லாம் எதுவுமே காணோம், அதான் முட்டை ஆம்லெட் இருக்கே, சரி அதுக்கப்புறம் கூட்டு எதுவுமே இல்லையே, அதுக்கு தான் சேலட் பண்ணியிருக்கேன், ஃபைபருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் ரெடியாக இருக்குது முட்டை ஆம்லெட்டு, அப்புறம் என்ன எல்லாம் கரெக்டாக இருக்கே அப்படின்றாங்க. காய் அப்படின்னோடனே, அதான் சாம்பாரில் காய் இருக்கே அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லாமல் 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சுரேஷும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட முடிக்கிறாரு. 3 பேருமே சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து முஜே நல்லா இல்லை, 2 பேருக்குமே மாமனாருக்கும் மாமியாருக்கும் நல்லா தலையெழுத்து, நம்ம இவ்வளோ சமைக்க சொன்னோம்ல, இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும், வேறு என்ன பண்ணுறது, நானும் அப்படி தான் நினச்சேன், அவள் சரியாக சமைக்கப்பட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிவிட்டு அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மலர் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேர் சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினச்சா உட்காந்து சாப்பிட்றாங்க. பின்ன பசி நேரத்துக்கு சாப்பிட்டு தானே ஆகணும், அவங்க 2 பேருக்குமே வந்து பிரச்சனை இருக்குல்ல, சுகர் பிபின்னு இருக்குல்ல, அதனால் அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. எல்லாம் இந்த சமையல்லாம் சாப்பிட்ணுன்னு எங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கு, ஒன்றுமே வந்து சரிப்படலைங்க, நாக்குக்கு பிடிப்படல, ஆனால் வேறு வழி இல்லை, அதனால தான் சாப்பிட்டேன், நான் அதெல்லாம் சமைக்க சொன்னேன் அவளை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. எங்கள் சுரேஷ் வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து மலர் கேட்குறாங்க, என்ன சுரேஷ் சாப்பாடு நல்லா இருந்ததா, மதி தான் சமைச்சா அப்படின்னோடனே, நல்லாவே இல்லை நீ, இதெல்லாம் வாயில் வைக்க முடியல அப்படின்னோடனே, இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி சுரேஷ் அப்படின்னாங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டல, சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து மதி சிரிக்கிறாங்க. ஒன்று மலர் வந்து, மதி என்னை நினச்சி கூட பார்க்கல, நீ இவ்வளோ சிம்பிளாக ஒரு சமையலை பண்ணியிருக்க, ஆனால் அப்படி சாப்பிட்றாங்க, நானும் இப்படியே பண்ணியிருக்கலாம்ல, நான் ஏன் தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேனோ. இங்கே பாருங்கள், சமையல் வேலைன்றது நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், அதை விட்டுட்டு பொழுதுனைக்கும் சமையல் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பொழுதுனைக்கும் சமையல் கட்டிலே இருந்தால் அப்புறம் நம்ம வேலையெல்லாம் யார் பார்க்கறது, அதனால தான் சிம்பிள் சமையலாக பண்ணேன். இப்போ இது கரெக்டாக தானே ஆயிடுச்சு, யாரும் எதுவும் சொல்லாமல் தானே சாப்பிட்டாங்க, நீயான்றதால யாரும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டாங்க, இதே சமையலை நான் பண்ணியிருந்தா அத்தையும் மாமா என்னை சும்மா விட்டுருப்பாங்களா, இங்கே பாருங்கள் நம்ம கொடுக்குறது தாங்க இருக்குது எல்லாமே இடம், நீங்கள் அப்போலேருந்தே அவங்க சொல்கிறத கேட்டு சமைச்சிட்டிங்க, இதுதான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயங்கரமாக புலம்புறாங்க. நான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன், இவையில் சமைக்க சொன்னது தப்பாக போச்சுங்க, பார்த்தீங்களா ஒரு கூட்டு இல்லை, பொரியல் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் முட்டை ஆம்லெட்டே வச்சுருக்கா, இவளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, எனக்கும் அப்படி தான் இருந்தது, வேறு வழி இல்லையே, நம்ம சமைக்க சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன், இதுக்கப்புறம்லாம் அவளை சமைக்க சொல்லிகிட்டு இருக்காது, மலரே சமைக்கட்டும் அப்படின்னோடனே, ஆமாங்க எனக்கும் அதுதான் சரிப்படுது, இதுக்கப்புறம் மலரே சமைக்க சொல்லலாம், அவளை சமைக்க சொன்னால் நம்ம வயிற்றுக்கு எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவா போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாமியார் மதி நினச்சி செம்மையாக டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க.